பல தரப்பட்ட தமிழறிஞர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மொழிப்போர் ஈகைகளுக்கான மணிமண்டபம் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதே வேளையில் இந்த மொழிப்போர் தியாகிகளான நடராஜன் அவர்கள்தான் ஜனவரி மாதத்தில் முதல் உயிர் இழந்தார். அந்த பெயருடைய அந்த முன்வரிசை பட்டியலில் அவரும், அடுத்தது தாளமுத்தருடைய பெயரும், அதை ஒட்டி பல்வேறு மொழிப்போரியர்களுடைய பெயர்களும் இடம்பெற வேண்டும். அது முறையாக இடம்பெறவில்லை என்பதை தமிழக அரசினுடைய செய்தி பிரிவுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். அதுபோன்று தாளமுத்து என்கிற இந்த பெயர் பலகை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற இதில் சின்ன தமிழறிஞர்கள் கூற்றின் பிரகாரம் அதில் எழுத்து பிழை இருக்கிறது. இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசினுடைய செய்தி பிரிவு துறை உடனடியாக தமிழர்களுடைய கருத்தை ஆய்ந்து எந்த இடங்களெல்லாம் எழுத்து பிழைகள் இருக்கிறதோ அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும். இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைத்து திறக்கின்ற போது தமிழ் அறிஞர்களோடு அந்த வரிசை பட்டியலை கேட்டிருக்க வேண்டும். இதுபோன்ற எழுத்துப்பிழை வராத வண்ணம் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் சிறிய தவறுகள் என்றாலும் கூட தமிழ் மொழிக்காகவே தன்னுயிர் தந்திட்ட ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழ் இனம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் சரி, தொடர்ந்து ஒன்றிய அரசுகள் எந்த அரசுகள் ஆண்ட போதும் இந்தியை இந்த மண்ணில் கட்டாயமாக திணிக்க முற்பட்ட போது கிளர்த்தெழுந்து வீதிக்கு வந்து தன்னுயிர் தந்திட்ட மாவீரர்களை வணங்குகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இதுபோன்ற கவனக்குறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி கவனக்குறைவோடு நடந்து கொண்ட இந்த துறையின் அதிகாரிகளை இந்த தமிழ் உரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுபோன்று ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக தன்னுயிர் தந்திட்ட மாவீரன் முத்துக்குமார் உள்ளிட்ட சுமார் முருகதாஸ் உள்ளிட்ட தமிழ் உறவுகள் புலத்திலும் தாய் நிலைத்திலும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஈகத்தை, அவருடைய அந்த மிக பெரிய அர்ப்பணிப்பை உலக தமிழிடம் தெரிந்து கொள்வதற்காக தமிழக அரசு அவர்களுக்கும் அந்த மூலக்கோத்தரத்தில் மணிமண்டபங்கள் அமைத்து அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து நாளைய தலைமுறை எங்கள் மண்ணுக்காக, எங்கள் மொழிக்காக, எங்கள் இனம்காக, எங்கள் இனத்தின் தொப்புள் கொடி உறவுகளின் உயிர்காக்க செய்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் அதற்குரிய ஏற்பாடுகளையும் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் அமைக்க வேண்டும் என்று இந்த நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டுகிறேன்.